அத்லெட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அண்ட் கேம் விளாட்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது வந்து இந்த ஃபோம் ரோலர். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃபோம் ரோலர் வச்சு நம்ம ஃபுல் பாடியில் இருக்க பெயினை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம மசிலை வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃபோம் ரோலர் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது, அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இந்த ஃபோம் ரோலரை வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபோம் ரோலர் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்டர் ஒர்க் அவுட், அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மசில் கிராம்ப் அண்ட் மசில் ட்ரெயின் வரும்போது கம்பல்சரி வந்து இந்த ஃபோம் ரோலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படின்னா நம்ம சப்போஸ் வந்து காஃபில் வந்து இன்ஜூர் ஆயிடுது, மசில் வந்து கிராம்ப் ஆகுது அப்படின்னா இந்த ஃபோம் ரோலர் வச்சு ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது மசில் வந்து இன்னும் பெருசாகிடும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சின்ன சின்னதாக மைனட்டாக கிழிஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ இதை வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஷ்யூஸ் வந்து ரொம்ப பெருசாக கிழிஞ்சு வந்து இன்ஜூரி வந்து ரொம்ப பெருசாகிடும். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து கம்பல்சரி வந்து 2 to 3 days வந்து கம்பல்சரி இந்த ரோலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்போ அப்படின்னா மசில் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் மசில் கிராம்ப் வரும்போது இது கம்பல்சரி இந்த ரோலர் வந்து மசில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ரோலர் வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த ரோலர் வச்சு என்னெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? அந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்போவுமே வந்து இந்த ரோலர் யூஸ் பண்ணும்போது ஓகேங்களா ஒரு ஆர்டராக போனால் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று கீழே லெக்கில் இருந்து நம்ம நெக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நெக்லேருந்து கீழே பாட்டம் லெக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்தோங்க அப்படின்னா நம்ம லெக்லேருந்து மேலே ஒரு மசிலாக வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டென்டான் மசில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்டான் மசில் வந்து எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், ஒரு காலை வந்து மேலே வச்சுக்கிட்டு அந்த ஒரு காலை வந்து சப்போர்ட் வச்சுட்டு பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், கை வந்து சப்போர்ட் வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணும்போது நம்ம பெயின் வந்து நல்லா ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இந்த கால் வைக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இன்னும் நல்ல பெயினாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலை வந்து மேலே வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் ஆர்டர் ஆகும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து இன்னும் டீப்பாக இருக்கும். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி அடுத்த லெக்லையும் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி காஃபில். ஓகேங்களா? காஃபில் சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ டென்டன் மசில் போடும்போது கரெக்டாக அது பாதி தான் வரணும். காஃபு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பாதி தான் வரணும். ஓகேங்களா? பாருங்கள். நெக்ஸ்ட் அதே அடுத்த கால் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கவுண்ட்ஸ் ஒரு காலே பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் ஒரு 1/2 hour ஒரு 1 hour கூட நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த மசில். ஓகேங்களா? இந்த சைடு பார்ட்டில் இருக்க இந்த சென் பண்ண மசில். ஓகேங்களா? பாருங்கள், படிச்சு அப்படின்னா பாருங்கள் கால் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த கால். ஓகேங்களா? பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெயிட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இதே தான் இந்த மசில் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், வச்சுட்டு பாருங்கள் சைடில் போகிறோம். ஓகேங்களா? சைடில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அழுத்தி இது பண்ணும்போது கரெக்டாக அந்த மசில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் பெயின் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் பெயினை தாங்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து மசில் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த கால் பாருங்கள். ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீக்கு அடியில் இருக்க பேக் ஆஃப் த நீன்னு சொல்லுவாங்க. அந்த நீக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் வந்து கொஞ்சம் அதிகம் அவ்வளோ பண்ணக்கூடாது. இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் வெயின்ஸ் எல்லாம் நரம்புலாம் போகும்போது திருச்சி அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். முடிஞ்சாலும் வந்து இங்கே அதிகமாக அந்த கன் மசாஜர் அண்ட் இந்த ரோலர் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்க? நல்லா அழுத்தி யூஸ் பண்ணுங்கள். வெயிட் தேவைப்படுச்சு அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி கால் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த கால். வெயிட் ஆட் பண்ணிக்கிறோம். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குளுட்டஸ் மசில் வரும். ஓகேங்களா? அந்த குளுட்டஸ் மசில் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக மேலே ஏறிக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உட்காடுறோம், ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா. அதே மாதிரி அடுத்து நான் வீடியோக்காக ரொம்ப கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்லோவாக இவ்வளோ தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கவுண்ட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுங்க பெயின் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பேக்கில் பண்ணோம் இல்லையா, ஒரு சைடில் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இதில் போட்டு அதே மாதிரி தான் ஆகிடும். பாருங்கள் சைடு யூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்கள் இதே மாதிரி சைடு மசில். ஓகேங்க? சைடு கை மசில்ஸ். ஓகேங்க? முக்கியமாக வந்து நம்ம ரன்னிங் பண்ணுறோம், ஜம்பிங் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெயின் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அந்த சைடு மசில் பார்த்தீங்களா, அந்த மசிலில் வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கை வச்சு செக் பண்ணாலே தெரியும்.
இந்த இடத்துல வந்து ரொம்ப பெயின் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பண்ணும்போது ரொம்ப பெயின் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த சைடு. சைடு பேக் முடிச்சு இல்லையா, அடுத்து வந்து ஃப்ரண்ட் ஓகேங்களா. ஃப்ரண்ட் பார்க்க பாருங்க. எல்லாம் வந்து காலை ஃபுல்லாக போட்டுக்கிறோம் ஓகேங்களா. கையை சப்போர்ட் வச்சுக்கிட்டு காலை பாருங்க ஃபுல்லாக போட்டுக்கிட்டு கால் சப்போர்ட் வந்து வச்சது ஷர்ட்டை பார்த்து. இப்போ ஃப்ரண்ட்டு சைடு இது முடிச்சு இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த இன்னர் சைஸ் என்ன பண்ணணும் பாருங்கள். காலை ஃபுல்லாக சைடில் போட்டு பாருங்கள் நடத்துது. ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாம் முடிச்சு இல்லையா. ரைட் முடிச்சதுக்கப்புறம் புல்டஸ் முடிச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் பேக் மசில் ஓகேங்களா. பேக்கப் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஒரு பாட்டாக போகிறோம். முடிச்சு இல்லையா கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னு கையை வந்து ஃப்ளட் நடிச்சுக்கணும். இது பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து நமக்கு ஒரே நேரத்தில் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி ஃபீல் ஆகும் ஓகேங்களா. நல்லா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி இது இந்த ரோலர் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா விழாதம்பு. இந்த விழாதம்பில் வந்து இது அழுத்திச்சு அப்படின்னா விழாதம்பு உடந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கவனம் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பைசப்னஸ் ஓகேங்களா. பைசப்னஸ் பண்ணும்போது பார்த்து கவனம் பாருங்கள். கை வந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அதிகமாக எடுத்துக்கை. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பண்ணிட்டேங்க, ரொம்ப கம்மியாக பண்ணேன். நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக நல்லா பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க ஓகேங்களா. அந்த பெயினை வந்து கம்பல்சரி நல்லா மைண்டில் ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெயின் எல்லாமே மசில் பெயின் எல்லாமே சீக்கிரம் ரெக்கவர் ஆகும் ஓகேங்களா. இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மசில் பெயினுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அந்த நீ பெயின் ஜாயின்ட் பெயின் கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வந்து 250 rupees வாங்கினேன். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 300 வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கும். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணுறேன் ஓகேங்களா. இது வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலரில் வந்து 2-3 டைப் இருக்குது ஓகேங்களா. இப்போ இது நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் இருக்கும். இதே மாதிரி 2-3 பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா. இந்த ரோலரோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேட்டர்னோட லிங்க் வந்து நான் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேங்களா. கொஞ்சம் ரேட் அதிகம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியானது ரொம்ப எஃபெக்டிவாக ரெக்கவர் ஆகிறதுக்கான ரோலர் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. கம்பல்சரி ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க ஜிம் போகிறவங்க ஓகேங்களா ரன்னர்ஸ் எல்லாருமே வந்து கம்பல்சரி ரோலர் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஆனால் இது வந்து மசில் ரெக்கவருக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. இல்லை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதாவது ரன்னிங் போடுறவங்க ஜம்பர்ஸ் அண்ட் ஜிம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி பெயின் வரும், அந்த பெயின் வந்துச்சுன்னா எப்படி வந்து ரெக்கவர் பண்ணணும், அந்த பெயின் வந்து ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயின் ரிலீஃப் சீரிஸ் வந்து இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ சேனல் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே கேஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.